தமிழ்நாடு காவல்துறை போக்குவரத்து துறை இந்த ரெண்டு துறைக்கு ஒரு சில நாட்களா பனிப்போர் போயிட்டு இருக்குங்க. நாமெல்லாம் காலேஜ் படிக்கிறப்போ உங்க டிபார்ட்மெண்ட் கெத்தா எங்க டிபார்ட்மெண்ட் கெத்தான்னு சண்டை போட்டுப்பல அந்த மாதிரி இந்த ரெண்டு துறையும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையில ஒர்க் பண்ற ஆறுமுக பாண்டி அப்படிங்கிற ஒருத்தரால தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாளையங்கோட்டையில இருக்க ஒரு ஜெயிலுக்கு சில கைதிகளை கூட்டிட்டு இவரோட சில போலீஸ் போயிருந்திருக்காங்க. கைதி அங்க விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இவரு மட்டும் சொந்த ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப கவர்மெண்ட் பஸ்ல வந்து கவர்மெண்ட் பஸ்ல வரப்போ போலீஸ் யூனிஃபார்மோட வந்திருக்காரு. டியூட்டிக்கு போயிருப்பாரு போல. அப்ப கண்டக்டர் அவரை பார்த்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் கவர்மெண்ட்ல தாங்க ஒர்க் பண்றேன், நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, பஸ்ல வந்து நீங்க டிக்கெட் எடுத்தானுன்னு சொல்லியிருக்காரு. அவர் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை முத்தி போனால அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டான். உடனே ஆறுமுக பாண்டியோட ஐயர் அபிஷியல் அவரை கூப்பிட்டு என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு விசாரணை பண்றப்ப அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உடனே அவரை கீழ்ப்பாக்கத்துல இருக்க ஒரு அரசு மருத்துவமனையில அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து திருநெல்வேலியில ஒரு எஸ்ஐ வந்து கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றப்ப கண்டக்டர் வந்து அவர்கிட்ட டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க போக்குவரத்து துறையில இருக்க யாராவது பஸ்ல டிராவல் பண்ண அவங்க கிட்ட டிக்கெட் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்கல்ல, நானும் கவர்மெண்ட் ஆபீசர் தாங்க, என்கிட்ட எங்க டிக்கெட் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க டிக்கெட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க டிக்கெட் எடுக்கலைன்னா நான் பஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த போலீஸ் என்ன சொன்னார்னா, நீ பஸ்ஸை வந்து ஸ்டேஷனுக்கு விடு, நாங்க அங்க போய் பாத்துக்கலாம், நாங்க இல்லாம நீங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவரும் வாய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து சென்னை தாம்பரத்துல வந்து ஒரு போலீஸ் வந்து வாரண்டோட டிராவல் பண்ணிருக்காரு. அவர்கிட்டயுமே அங்க இருந்த கண்டக்டர் வந்து நீங்க டிக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸ் சும்மா இருப்பாங்களா, நீங்களே இவ்வளவு பண்றப்ப நாங்க சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் டிரைவர் நோ பார்க்கிங்ல பேசஞ்சர் இறக்கி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒன் வேல வந்திருக்காரு. உடனே அங்க இருந்த டிராபிக் போலீஸ் அவருக்கு வந்து 1000 ரூபாய் ஃபைனை போட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பஸ் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் பேசஞ்சர்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனை போட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து டிக்கெட் எடுக்க சொல்றது, இன்னொரு பக்கம் இவங்க ஃபைனை போடுறது. யாரு பேசுன்னு இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன, அடிச்சு காட்டினா தானே தெரியுங்க மாதிரி ரெண்டு பேர் ஈகோ கிளாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. போலீஸ் பஸ்ல ஃப்ரீயா போலாமா இல்லையாங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம், அது வரல இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க பிரச்சனையில நம்ம மக்கள் பாதிக்கப்படாம இருந்தா சரி. சோ இந்த விஷயத்துல போலீஸ் பண்ணது கரெக்டா இல்ல போக்குவரத்து துறை பண்ணது கரெக்டா அப்படிங்கிற உங்க கருத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. வரட்டா?